ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சவனசமிலா சேனல் என்பிஎஸ் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியுமா இந்த மாதிரி கிரியேஷன் எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டரோட ப்ரோவர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 16.9 ஃபஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதில் மீடியா ஐக்கான் இருக்கும் டாப்பில் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லேயரை அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க அந்த லேயரை இப்போ நான் அந்த லேயரை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரை ஆட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு லேயர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் மீடியா ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். KGF 2 அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சென்டரில் வச்சுட்டு. அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தாலும் தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் சிம்பிளில் உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு ஆட்டும், உங்களுக்கு சென்டர் பாயிண்டில் வச்சோன்னே இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டைம்லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருக்கேன், 30 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்போ அதே இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் 85 இல்லைனா 65 75 வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஓகே. இப்போது நான் 75 வச்சுருக்கேன். ஓகே 72 வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 வச்சுருக்கிறேன். அதுக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வைக்கணும்னா அது ஒரு 30 ஓகே 20 வச்சுருக்கிறேன். இது 20 வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ரைட்டாக வரும். சரி ஓகே, இப்போ 20 இருக்கட்டும். இப்போ டிக் பண்ணி விட்டுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா ஐக்கன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த இமேஜுக்கு மேலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் கலரை சாலிட் கலர் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆல்பா ஒப்பாசிட்டி, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கம்மி பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டியை 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃப்ளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு லைட்டு பிளிங்க் ஆகி எரியும் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் சைடு ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மியூசிக் எந்த ஃபோல்டரை வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் டேரெக்டாக நீங்கள் அதிலே வச்சே ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாரி நீங்கள் இதை எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி மெமரி கார்டில் உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான குவாலிட்டியில் வேணும்னு இதில் கொடுத்துருப்பாங்க. 1080p வேணும், 720p வேணும், நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1080p வச்சுட்டு இப்போ ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொடுத்துருக்காங்க. இல்லை 25 வைக்கணும்னா 25 வச்சுக்கலாம். இப்போ நான் 30 வச்சுக்கிறேன். இதில் பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 5 இல்லைனா 7 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா ஃபுல்லாக வச்சுன்னா உங்களுக்கு லேட் ஆகும், டைம் எடுத்துக்கிடும். நான் அதனால் 5 வச்சுக்கிறேன், இல்லை 6 வச்சுக்கிறேன். 6 வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். எக்ஸ்போர்ட் ஆகிரும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.